சரி. Put the dustbin. Put the dustbin. இது கொண்டு போட்டா டஸ்ட்பின்ல. போட்டேன். 32 நிமிடங்கள் ஆகிவிட்டது. டிக் டாக். Mel's in the clock. இதை தாண்டி வந்து நீ சொல்லாத, அங்கேருந்து சொல்லு, அப்போதான் அவங்களுக்கு கேட்கும். டிக் டாக். கையெல்லாம் அங்கிட்டு சொல்லு. டிக் டாக். அந்த கீழே சொல்லு. டிக் டாக். Mel is in the clock. Time for work. Time for play. Tick. It sing to throughout the day. Tick tock. Mel is in the clock. பெரிய பாட்டோ. அதான் எனக்கு தூக்கம் வந்துருச்சு. முடிஞ்சிருச்சு. சரி இங்க வா. நான் உனக்கு ஒரு கதை சொல்லிட்டா. கேமரா மாதிரி கேமரா. இப்போ நான் உனக்கு ஒரு கதை சொல்லிட்டா. ஒரு ஊர்ல ஒண்ணுமே இல்லையா, திருப்பி இன்னொரு ஊர்லயும் அங்கேயும் ஒண்ணுமே இல்லையா, இன்னொரு ஊர்லயும் ஒண்ணுமே இல்லையா. இதுதான் கதை, கேளு. அப்படி எல்லா ஊர்லயும் ஒண்ணும் இல்லாம 4வது ஒரு ஊருக்கு போனாங்களாம். அங்க பார்த்தா அங்கேயும் ஒண்ணும் இல்லையா. இதுதான்டா கதை. முடத்துல கேளு. அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. அங்க நீ நினைக்கிறது தான் ட்விஸ்ட். அங்க மட்டும் ஒரே ஒருத்த வாழ்ந்துக்கிட்டு இருந்தானா. குண்டியை தூக்காத, வயிற்று தூக்காத. கேளு. அந்த ஒரே ஒரு ஊருக்காரனும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு பண்ணிட்டானா. அப்ப அந்த ஊர்லயும் யாரும் இல்லையா. இருடா சொல்றேன், சரியா. அப்படி எல்லா ஊரும் போய் ஒரு ஊர்லயே ஒருத்தர் இல்லாம போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஊரே வேணான்ட்டு வேற ஒரு ஊருக்கு போனாங்களாம். அங்க 4 பேர் இருந்தாங்களாம். கையிறக்கீழ அந்த 4 பேர் சேர்ந்து, சரியா, இவங்களோடய சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப அந்த ஊர்லயே ஒண்ணும் இல்லையா. ஒரு ஊர்ல ஒண்ணு இல்லாம போச்சா, 2 ஊர்ல ஒண்ணு இல்லாம போச்சா, 3 ஊர்லயும் ஒண்ணு இல்லாம போச்சா, 5 ஊர்லயும் ஒண்ணு இல்லாம போனதுனால 6வதா ஒரு ஊருக்கு வந்தாங்களாம். அங்க மட்டும் ஒரு தென்னை மரம் இருந்துச்சான். சரி, 5 ஊர் சுத்துனதுனால 6வது ஊர்ல எள்ளி குடிக்கலான்னு மேல ஏறினா அங்க மிரண்டா பாட்டில் தொங்குதான். மதியம் அடிச்சு அந்த மிரண்டா பாட்டில் தொங்குதான். அதை விடு, சரியா. அப்படி மிரண்டா பாட்டில் தொங்கிட்டு இருந்தவும் என்னடா மிரண்டா பாட்டில் தென்னை மரத்தில் தொங்குதேன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து பார்த்தா ஒரு ஆயா மிரண்டா பாட்டில் எடுத்து மேலே கட்டிக்கிட்டு இருக்குதான். சரி, அந்த ஆயா கிட்ட போய், ஆயா என்ன ஆயா இந்த தென்னை மரத்தில் போய் மிரண்டா பாட்டில் கட்டிட்டு இருக்கிறேன்னு. அப்போ அந்த ஆயா சொல்லிச்சான், இப்போ மிரண்டா பாட்டில் கட்டினாதான் நாளைக்கு முளைக்கிற தேங்காய் வந்து ஆரஞ்சு கலரில் முளைக்கும், சிலப்போ ஆரஞ்சாவே முளைக்கும்னு சொல்லிச்சான். அப்போ சொல்லிச்சான், சரி ஆயா, இந்த ஊரில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களே, வேற எங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு. எல்லாரும் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த பையன் கேட்டானா, செகண்ட் ஷோ சினிமா பின்னாட்டில் யாரையா போடுறா, பகலில் யாரையா போடுறா அப்படின்னு. எங்கள் ஊரில் இப்போ தான் செகண்ட் ஷோ, ராத்திரி 10 மணிக்கு மேலே போட்டால் அது ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னாங்களாம். ராத்திரி 10 மணிக்கு போட்டால் சர்ஷோ புஷோ ஏதோ ஒரு ஷோ ஓடுதுன்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஊருக்கு போனாங்களாம். அந்த ஊர்லேயும் கேளு, அங்கேயும் ஒன்றுமே இல்லையா. இதுதான்டா ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை என்ன பண்ணுறேன்னா, நாளைக்கு போய் உங்கள் ஸ்கூலில் நீ சொல்கிற, சரியா. இந்த ஸ்டோரி நீ சொல்லி ஸ்டோரியோட முடிவில் என்னாச்சுன்னா, ஒரு கடைசியாக ஒரு ஊருக்கு போய் பார்த்தாங்களாம். அங்கேயுமே ஒன்றும் இல்லையாண்டா. சரியா. அந்த ஊருக்கு போனீங்க திரும்பி வந்துட்டாங்களாம். எதுக்குடா அந்த ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு திரும்பியே வந்துட்டாங்களாம். இதுதான்டா ஸ்டோரி. மொட்டத்தலையா சொல்லு. நீ ஒரு கதை சொல்ல வைப்போம். ஏய், உன்னால் நான் சொன்ன மாதிரி கதை சொல்ல முடியுமாடா? சொல்றா வைப்போம். நீ ஒரு ஊருக்கு போனாங்களா, அந்த ஊரு காலியா இருந்துச்சா. நான் சொன்ன கதையை திருப்பி அடிக்காத, பிட்டுக்காய் பிடிக்காத.